ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம குலாப் ஜாம் செய்ய போகிறோம். ஏன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் டே. அதுக்கு 4 பேக்கெட்ஸ் ஆஃப் குலாப் ஜாமு பாருங்கள், எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. இப்படி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா மில்க் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரியா அரைக்கணும், பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரியா பண்ணிக்கோங்க. மில்க் ஊற்றினா டேஸ்டி ஜாஸ்தி. அதே மாதிரியே பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறையா குலாப் ஜாம் வெரைட்டி இருக்குது. இது ஈஸி குலாப் ஜாம். கண்டிப்பாக வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியா இருக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம ஜீரகம் தான் போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. டேஸ்டி எக்ஸலண்ட்டாக இருக்கணும். இது ரொம்ப 50 மெம்பர்ஸ்லாம் சாப்பிட்லாம். இது அவ்வளோ நிறைய வரும். ஏன்னா நம்ம 4 பேக்கெட்ஸ் போட்டிருக்கோம்ல. ஸோ இது 50 மெம்பர்ஸ் அலோடு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சப்பாத்தி மாவு மாதிரியா இருக்குது. நல்லா அரைச்சிட்டிங்களா? அடுத்தது பால்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பால் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா இது பிரேக் ஆகும். அது நல்லா இருக்காது. ஸோ இதை பக்கமாக போய் பால்ஸில் வைக்கணும். பக்கமாக பால்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு 100 பால்ஸாக போடுறோம் பாருங்கள். அப்புறமா வாட்டர் பாயில் பண்ணணும். அதுக்கு 1 kg சுகரை ஆட் பண்ண போகிறோம். இதை அடுத்தது ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்ல ஸ்மெல் வருது. உங்களுக்கு பிடிக்குமா? எங்களுக்கு குலாப் ஜாம் பிடிக்கும். உங்களுக்கு குலாப் ஜாம் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குலாப் ஜாம் பிடிக்குமா கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த குலாப் ஜாம் பால்ஸ் இருக்குல்ல, அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ள குக்கெல்லாம் நல்லா குக்காக இருக்கும். பாருங்க, கோல்டன் ப்ரௌனில் வரணும். இந்த எண்ணெயில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு எடுத்துக்கலாம். அது அப்புறமா என்னென்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தட்டில் வச்சுக்கோங்க. தட்டில் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். தட்டில் போட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் நல்லா ஃப்ரை ஆகுது. இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சுகரை ஃபார்ம் ஆயிடுச்சு. வாட்டரு ஹாட் டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. இது சுகர் சிரப். அடுத்தது இதில் குலாப் ஜாமில் போட்டிருக்கோம். இது நல்லா சோக் ஆகணும். அவ்வளோதான், குலாப் ஜாம் ரெடி. இதான் சிம்பிளான குலாப் ஜாம். உங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.